வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒடிஷா, பீகார் என்று எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதா? பிரதமர் மோடியின் பீகார் பிரச்சார பேச்சை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். நாட்டில் உள்ள அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே மோடி அடிக்கடி மறந்துவிடுகிறார் என்று முதலமைச்சர் கடும் தாக்கு. அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பீகார் பிரச்சாரத்தின் போது பிரதமர் குற்றம் சாட்டியது திமுகவை தான், தமிழர்களை அல்ல என்று தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம். தேசத்தில் பிரிவினையை ஏற்படுத்தி வருவது திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்றும் சாடல். திமுகவில் இருக்கும் பாதி பேர் தமிழர்களே கிடையாது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கடும் விமர்சனம். தமிழ்நாட்டில் மீண்டும் கார் உற்பத்தியை தொடங்குகிறது ஃபோர்ட் நிறுவனம். 3250 கோடி முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தானது. ஃபோர்ட் நிறுவனத்தை வெற்றிகரமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்து வெற்றி பெற்றிருப்பதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பேட்டி. தமிழ்நாட்டை நோக்கி நாள்தோறும் நிறுவனங்கள் முதலீடு செய்ய படையெடுத்து வருவதாகவும் பெருமிதம். பீகாரில் மீண்டும் ஆட்சி அமைத்தால் 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அறிவிப்பு. பீகார் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் கொண்டுவரப்படும் என்று பாஜக கூட்டணி தேர்தல் வாக்குறுதி. தமிழ்நாட்டில் ஏற்கனவே இத்திட்டம் பயன்பாட்டில் உள்ள நிலையில் பீகாரில் என்டிஏ கூட்டணி அறிவிப்பு. சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை நினைவு கூறும் விதமாக நாடு முழுவதும் இன்று தேசிய ஒற்றுமை தினம் கொண்டாட்டம். டெல்லியில் பட்டேல் உருவப்படத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை. சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாள் கொண்டாட்டம். குஜராத் மாநிலம் கேவாடியாவில் உள்ள ஒற்றுமை சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. குஜராத் மாநிலத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாள் விழா உற்சாக கொண்டாட்டம். நமது வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பை கண்டு ரசித்த பார்வையாளர்கள். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 41வது நினைவு நாள் இன்று அனுசரிப்பு. டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மரியாதை. திமுகவை மிரட்டி பார்ப்பதற்காக நகராட்சியில் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை கூறுகிறது என்று அமைச்சர் கே.என். நேரு குற்றச்சாட்டு. நான் எந்தவித தவறும் செய்யவில்லை, விசாரணையில் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிப்போம் என்றும் விளக்கம். நீலகிரி கீழ்குந்தா தாலுகாவில் ஒப்பந்ததாரரிடம் கமிஷன் கேட்டு திமுக கவுன்சிலர், பேரூர் கழக செயலாளர் மிரட்டல். மதுபோதையில் ஒப்பந்ததாரரிடம் பணிபுரிபவரின் வாகனத்தை மறித்து பணி செய்ய விடாமல் தடுத்து அடாவடி. நெல்லை பாஜக அலுவலகத்தில் நயினார் நாகேந்திரனுடன் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், கடம்பூர் ராஜு உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு. ஓ. பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் சந்திப்பால் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேட்டி.
ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் சந்தித்தது ஒருநாள் பரபரப்புதான் என்று ஆர்பி உதயகுமார் கருத்து. வழக்கமாக சந்திப்பவர்கள் பசும்பொன்னில் சந்தித்ததால் பேசு பொருளானதாகவும் பேட்டி. கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்துக்காக 10 லட்சம் மடிக்கணினிகள் கொள்முதல். மடிக்கணினி மாடல் மற்றும் தொழில்நுட்பத்தை ஆய்வு செய்து இறுதி செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தாம்பரம் மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக, திமுக கவுன்சிலர்கள் இடையே கடும் வாக்குவாதம். கொசு வலை, நாய் மற்றும் மாடு பொம்மையுடன் கூட்டத்தில் பங்கேற்றதற்கு எதிர்ப்பு. கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதான திட்ட பணிகளை மேற்கொள்ள டெண்டர் கோரியது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம். 25,000 முதல் 30,000 பேர் வரை அமரும் வகையில் மைதானம் அமைக்கப்பட உள்ளதாக தகவல். கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணையை மீண்டும் துரிதப்படுத்தியுள்ளது சிபிஐ. வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், வியாபாரிகளிடம் சாட்சியங்கள் பெறும் வகையில் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் 4 பேர் விசாரணைக்கு ஆஜர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழா நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. கொம்பு வாத்தியம், சிலம்பாட்டம், புலியாட்டம், மயிலாட்டம் போன்ற கலைகளில் 250க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்பு. தஞ்சையில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழா கொண்டாட்டம். பரதநாட்டிய புஷ்பாஞ்சலியில் 400 நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று அசத்தல். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விவசாய நிலத்தில் குப்பைகள் கொட்டுவதற்கு எதிர்ப்பு. மாநகராட்சியை கண்டித்து கால்நடைகளுடன் வந்து கிராம மக்கள் போராட்டம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் டன் கணக்கில் கொத்து கொத்தாக செத்து மிதக்கும் மீன்கள். மீன்கள் இறப்புக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமா என ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு மீனவர்கள் கோரிக்கை. திருச்சி மாவட்டம் முசிறியில் கடனை திருப்பி செலுத்தாத தனியார் பொறியியல் கல்லூரிக்கு சீல். தங்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிய நிலையில் ஆட்சியர் உதவிட கல்லூரி மாணவர்கள் கோரிக்கை. திருவள்ளூர் அருகே போலீசார் வாகன சோதனையில் பைக்கில் கடத்தி வரப்பட்ட 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல். நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை. நவம்பர் 1ஆம் தேதி முதல் வால்பாறை செல்ல இ-பாஸ் கட்டாயம். ஆழியார் வனத்துறை சோதனைச் சாவடியில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. தஞ்சையில் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் லாரிகளில் உள்ள நெல் மூட்டைகளை இறக்க முடியாத அவலம். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் குடோன் முன்பு 5 நாட்களாக காத்திருக்கும் லாரிகள். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே வலி நிவாரணி மாத்திரைகளை போதை மாத்திரைகளாக விற்பனை செய்த 2 இளைஞர்கள் கைது. 800 வலி நிவாரணி மாத்திரையை பறிமுதல் செய்து காவல்துறையினர் விசாரணை. புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்த நபரிடம் 1500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய திருக்குவளை வட்ட வழங்கல் அலுவலர் கையும் களவுமாக கைது. நாகை லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை. புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் முற்றுகை போராட்டம். மக்களை பாதிக்கும் கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி முழக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் ஐயப்பன் கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தரிசனம்.
மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. வரலாற்று சாதனையுடன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தல்.